மகாராஷ்டிரா மாநிலத்தின் அசைக்க முடியாத அரசியல் சக்திகளில் ஒருவரான துணை முதல்வர் அஜித் பவார் இன்று காலை நிகழ்ந்த கோர விமான விபத்தில் உயிரிழந்தார் என்ற செய்தி ஒட்டுமொத்த தேசத்தையும் நிலைகுலைய செய்துள்ளது. பாராமதிகள் தனது தொகுதியின் முன்னேற்றத்திற்கான கூட்டத்தில் பங்கேற்க சென்றபோது யாரும் எதிர்பாராத விதமாக காலை 8:45 மணியளவில் விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட அந்த விபத்தில் 4 உயிர்களோடு சேர்ந்து மகாராஷ்டிராவின் ஒரு பெரும் நம்பிக்கையாக திகழ்ந்த அஜித் பவாரும் அந்த விபத்தில் உயிரிழந்தார். அஜித் பவாரின் இந்த அகால மரணம் இந்திய வரலாற்றில் வான்வெளியில் நிகழ்ந்த சில ஆறாத வடுக்களை மீண்டும் ஞாபகப்படுத்தியுள்ளது. அரை நூற்றாண்டு காலத்திற்கு பின்னோக்கி சென்றால் 1973 ஆண்டு மே மாதம் 30 மத்திய அமைச்சராக இருந்த மோகன் குமாரமங்கலம் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமான விபத்தில் சிக்கினார். டெல்லிக்கு மிக அருகே நிகழ்ந்த அந்த விபத்தில் அவர் உயிரிழந்த செய்தி அப்போது இந்திரா காந்தி அமைச்சரவையையே உலுக்கியது. அதன் பிறகு 1980 மிக இளம் வயதிலேயே ஒரு பெரும் அரசியல் மாற்றத்தை உருவாக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சய் காந்தி டெல்லி சப்தர்ஜங் விமான நிலையம் அருகே தனது சிறிய ரக விமானத்தை இயக்கிய போது விபத்தில் சிக்கி பலியானார். நேரு குடும்பத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பேரிழப்பாக அது அமைந்தது. காலம் கடந்து 2001 ஆண்டு செப்டம்பர் மாதம் ராஜ குடும்பத்தை சேர்ந்த மாபெரும் தலைவர் காங்கிரஸ் இயக்கத்தின் இளம் முகம் மாதவ்ராவ் சிந்தியா வானிலை மாற்றத்தால் உத்தரப்பிரதேசத்தின் மெயின்புரி அருகே இவரது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. 46 வயதிலேயே அவர் விடைபெற்றது இன்றும் அவரது ஆதரவாளர்களின் நெஞ்சில் ஒரு பாரமாகவே இருக்கிறது. இதேபோன்ற ஒரு பேரதிர்ச்சியை 2009 ஆந்திர மக்கள் சந்தித்தனர். அன்றைய முதல்வர் ஒய்.எஸ்.ஆர். ராஜசேகர ரெட்டி மழை மற்றும் மேகமூட்டத்திற்கு இடையே நல்லமுல்லா காடுகளில் தனது பெல் 430 ஹெலிகாப்டருடன் மாயமானார். பல மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அவர் உயிரிழந்தது உறுதியான போது ஆந்திராவே கண்ணீரில் மூழ்கியது. ஒய்.எஸ்.ஆரின் அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாததாகவே அமைந்து வருகிறது. அரசியல் தலைவர்கள் ஒருபுறம் என்றால் வெள்ளித்திரையின் மின்னல் நாயகியாக வலம் வந்த சௌந்தர்யாவின் மரணம் ரசிகர்களை இன்றும் வாட்டுகிறது. 2004 ஆண்டு ஏப்ரல் 17 பாஜகவிற்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய பெங்களூரு ஜக்கூர் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அவர் பயணித்த விமானம் தீப்பிடித்து எரிந்து தரைமட்டமானது. திரையுலகின் அம்மன் என்று போற்றப்பட்ட அந்த நாயகி தனது சகோதரருடன் விண்ணுலகம் சென்றார். அருணாச்சல பிரதேசத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட முதல்வர் டோர்ஜி காண்டுவும் 2011 இட்டாநகர் நோக்கிய பயணத்தில் ஹெலிகாப்டர் விபத்திலேயே தனது இன்னுயிரை துறந்தார். கடந்த சில ஆண்டுகளில் நம்மை உலுக்கிய மிக முக்கியமான விபத்து நாட்டின் முதல் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்களின் விபத்து. 2021 டிசம்பர் 8 தமிழ்நாட்டின் குன்னூர் அருகே இந்திய விமானப்படையின் Mi-17 ஹெலிகாப்டர் வீழ்ந்தபோது தேசமே ஸ்தம்பித்து போனது. அதேபோல் கடந்த ஆண்டு குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி ஏர் இந்தியா விமான விபத்தில் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட 10 நிமிடங்களிலேயே உயிரிழந்தார். அந்த விமானத்தில் இருந்தவர்களில் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பிய நிலையில் விஜய் ரூபானி பலியான செய்தி நாட்டு மக்களை மீளா துயரில் ஆழ்த்தியது. இன்று அந்த வரிசையில் அஜித் பவாரும் இணைந்துள்ளார். அரசியலில் பல போராட்டங்கள் பல திருப்பங்களை கண்ட ஒரு தலைவர் இப்படி ஒரு விபத்தில் சிக்கி மறைந்திருப்பது காலத்தின் கோலமாக உள்ளது. தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் வானில் நிகழும் சில நொடிகள் மொத்த வரலாற்றையே மாற்றி அமைத்து விடுகின்றன.